ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் பீட்ரெலாம் இதுக்கு தேவையே கிடையாது, மிக்சி மட்டும் இருந்ததுன்னா போதும். மிக்சி ஜார் வச்சு தான் இன்றைக்கி கிரேப்ஸ் கேக் வந்து எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டுக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுன்னு போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. நம்ம எந்த ஒரு கேக் செய்கிறதுனாலும் ஃபஸ்ட்டே நம்ம அந்த எந்த டின்னில் செய்ய போகிறோமோ அதை வந்து நல்லா ஆயில் தடவிட்டோ, அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் தடவிட்டோ நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 7 இன்ச்சுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க அந்த டின்னு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ரவுண்டு டின்னு கூட யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு க்ளீனான மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பச்சை திராட்சை விதை இல்லாதது தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. கழுவுன அந்த திராட்சையை தண்ணியெல்லாம் இல்லாமல் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விதை இருக்க திராட்சை எடுத்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 முட்டை சேர்க்க போகிறேன் நான் இதில். நீங்கள் வந்து முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கினா சரியாக இருக்கும். 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு சேர்க்குறேன். எந்த காஃபி பவுட்ரு வேணாலும் சேர்த்துக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு. இதை வந்து இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, ஒவ்வொன்றும் கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து மிக்சி ஜாரில் இந்த முட்டை, காஃபி பவுடர், இது வெண்ணிலா எசன்ஸு, கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த நேரத்தில் வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ணாத நார்மலான ஜீனி வந்து சேர்த்தேன். அந்த மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த மிக்சியில் வந்து ஜீனி சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அது வந்து காட்ட முடியலை எனக்கு. நீங்கள் அதோட இந்த ஜீனியையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்து சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த கிரேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குது. அது வந்து இடையில கடிபடுறப்ப நல்லாயிருக்கும் கேக் சாப்பிட்றப்ப. அது வந்து அந்த பவுலில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ 150 டிகிரி 10 நிமிஷம் வந்து அவனில் தான் நான் இந்த கேக் செய்ய போகிறேன். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதே இது நீங்கள் குக்கரில், கடாயில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அது மேலே வந்து ஒரு சல்லடை வச்சுருக்கேன். வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு இன்றைக்கி மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சேர்க்குறேன். மொத்தத்தில் இப்போ 1/2 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா சலிச்சுக்கணும். அதை வந்து கொஞ்சமாக சலிச்சுட்டு நம்ம வந்து விஸ்க் வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சலிச்சுக்கோங்க. ஒரேடியாக சலிச்சு விட்றாதீங்க. இப்போ கொஞ்சம் சலிச்சுட்டு நான் வந்து கிண்டுறேன். இப்போ 3/4 கப் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெயை தவிர எந்த எண்ணெய் வேணாலும் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து மிக்சியில் செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோம். நீங்கள் இதே இது பீட்டரில் செய்கிறீங்கனாக்க நம்மளுக்கு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதுமானது. எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப கிண்டாதீங்க, சும்மா கலந்து விட்டால் போதுமானது. அப்புறம் நான் அந்த மாவை வந்து இன்னும் கொஞ்சம் சலிச்சு விட்றேன். இதே மாதிரி மாற்றி எல்லா மாவையும் நம்ம வந்து சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவுமே சலித்து எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறதையும் இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கட்டியாக வராமல் இருக்கும் கேக்கில். இப்போ மாவு வந்து எனக்கு கரெக்டான பதமாக இருக்குது. அப்படி இல்லை உங்களோட மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாக்கா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் தண்ணியாக வரும். ரொம்ப தண்ணியாக வச்சுக்காதீங்க. இந்தளவுக்கு பதம் இருந்தாலே போதுமானது. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த டின்னில் வந்து மாவை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டு இந்த மாதிரி 3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஏர் பப்பிள்ஸ்லாம் உடையும். இப்போ இதை வந்து 30லேருந்து 35 நிமிஷம் வரையிலும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி நிறையா கேக் ரெசிபீஸு, அப்புறம் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. இப்போ பாருங்கள், கேக் வெந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு உள்ளே குத்தி பார்க்கணும். நடுவில் குத்தி பாருங்கள். குச்சியில் வந்து எந்த விதமான மாவுமே ஒட்டலைன்னா இது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஆற வச்சு வெளியில் எடுத்து பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. நான் வந்து 7 இன்ச் பேனில் வச்சதுனால இந்த மாதிரி சப்பையாக இருக்குது. நீங்கள் வந்து 6 இன்ச்சு அப்படி இல்லைனாக்கா இன்னும் கூட ஒரு 5 இன்ச் பேனில் வச்சிங்கன்னா நல்லா ஹைட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கத்தி எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ளார இறங்குதுன்னு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. எவ்வளோ சூப்பரான கேக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நம்ம போட்ட அந்த கிரேப்ஸ் எல்லாம் இடையில தெரியுது. நல்லா இருக்குது கேக்கு. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இது வந்து நான் வந்து இன்றைக்கி ஐசிங் பண்ணலை. நீங்கள் இதே இது க்ரீம் போடணுன்னாக்க இது வந்து 3 லேயராகவோ 2 லேயராகவோ கட் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ரீம் கூட அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த கேக் வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.